இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே பல சவால்களை நம் தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2019 ஆண்டு பெருத்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு எந்த பெரிய ஒரு முயற்சி எடுக்கவில்லை. அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எங்கள் தலைவர் கட்டளை ஏற்று 6 சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் தண்ணீர் விகித்தோம். பிறகு நல்ல வேளையாக தமிழக மக்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கி 2021 எங்கள் தளபதி ஆட்சி திராவிட மாடல் தளபதி ஆட்சியை கொண்டு வந்த போது கொரோனா பேர் தொற்று ஏற்ற போது குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தடுப்பூசியை போடுகிற ஒரு இயக்கமாக மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக தமிழக அரசு தந்த தடுப்பூசியை போட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற முயற்சி இருக்கும். மேலும் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியிலிருந்து அனைத்து 6 தொகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்டங்களையும் சமுதாய பணிக்கூடங்கள் கழிப்பறைகள் பள்ளிகளுக்கு என்று நாங்கள் செலவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். மத்திய சென்னையை பொறுத்தவரை வேட்பாளர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதே போல பாஜக சார்பில் வினோத் பாசெல்வம் நிற்கிறாங்க. இந்த அளவுக்கு போட்டி ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீர்கள் போட்டி ஒவ்வொரு தேர்தலும் கண்டிப்பாக பார்த்தீர்கள் அவர்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் நிறுத்துவார்கள். ஆயினும் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்காக யார் துணை நின்றார்களோ இந்த 5 ஆண்டு காலங்களிலே அவர்களுக்கு தேவையான யார் செய்தார்களோ அவர் அது குறிப்பாக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு எப்படி தமிழகத்தை முன்னேற்றுகிறாரோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அந்த வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும் என்ற நம்பிக்கை எங்களை பொறுத்தவரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே சிறுபான்மையர்கள் ஓட்டுகளை ஏமாற்றுவதற்காக அவர்கள் இப்பொழுது வெளியே இருப்பது போல் நடிக்கிறார்கள். உண்மையிலே சிஏ சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. காஷ்மீரில் 370 சட்டத்தை எழுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அஇஅதிமுக. விவசாய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்தது யார்? அஇஅதிமுக. அத்தனைக்கும் ஆதரவு தெரிவித்துவிட்டு இப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை என்று அதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருத்த துரோகம் செய்தவர் யார் என்றால் அது நரேந்திர மோடி தான். ஏதாவது இப்போ அடிக்கடி தும்முனா வர்றாரு எங்க தமிழ்நாட்டுக்கு. சென்னையில் பெருத்த வெள்ளம் வந்தது. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். அவருக்கு அழைத்தோம். முதல்ல அவருக்கு நேரடியாக சந்தித்து நாங்கள் இதுவரைக்கும் பாராத வெள்ளம் இதை உதவி செய்கிறது. ₹1 தரல, 1 பைசா தரல. தூத்துக்குடியில இதுவரைக்கும் நடக்காத ஒன்று, அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. ஆனா தூத்துக்குடி போறார், இப்ப போறார். அப்ப கூட யாரையும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை. அவர் இதை போகிறார், தேர்தல் வேலைக்காக வருகிறார். அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் வாய்க்கிழிய தமிழை வளர்ப்பேன் என்று பொய் சொல்வார். அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக இந்திய கூட்டணி வெல்லும். எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை கை காட்டுகிறோம் அவர்தான் பிரதமர் வருவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.